ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடு ஓட்டிகிட்டு போகிறோம். மணி 3:15 தான் ஆகுது. இன்றைக்கி நேரத்துலேயே ஓட்டிகிட்டு போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வானம் மழை வர மாதிரி இருக்குது. அதனால் நேரத்துலேயே ஓட்டிகிட்டு போகிறோம். அடர் தீவனம் வந்து ஊற வச்சுருக்கோம். அது இன்னும் அள்ளி வைக்கல. வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்து தான் அள்ளி வைக்க போகிறோம். எல்லாம் மேய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தங்களா லைனாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம போனால் போதும், அவனுங்க பாட்டுக்கு பின்னாடி அழகாக ஒன்று பின்னாடி ஒன்னாடி அழகாக போவானுங்க. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாம் எப்படி வரானுங்க பாருங்கள். நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் ஒரு ஆடு வந்து குட்டி போட்டிருக்கான். அது யார் என்னன்ட்டு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அவன் தான் வந்து கொட்டாயில் கத்திட்டு கிடக்குறான். எல்லோரும் போகிறதும் மேயத்துக்கு போகிறதும் அவன் மட்டும் கத்திட்டு இருக்கான். எல்லாம் மின்னல் வேகத்தில் ஓடியாருவாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மேய்ச்சோம் இல்லையா, அதே வயலுக்கு தான் இன்றைக்கும் ஓட்டிகிட்டு போகிறோம். அதில் வேறு ஒரு வயல் வந்து ஓட்டியாச்சு. இன்றைக்கி நம்ம வயலில் ஒரு வயல் மட்டும்தான் பில்லு இருக்குது. இன்றைக்கி 2 பேர் தான் ஓட்டிகிட்டு போகிறோம். அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். எல்லாம் குடுன்னு போன வேகத்துக்கு மின்னல் வேகத்துக்கு போய் அந்த முருங்கையெல்லாம் போட்டிருக்காங்க பக்கத்து கொள்ளையில். அதில் வந்து வேலியில் ஏறி 2 இலையை கடிச்சிடணும். அதுக்காட்டி நம்ம போய் அதுக்கு அந்தாண்ட நிற்கணும். அப்போ தான் இதுங்களை சமாளிக்க முடியும். அதனால தான் அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க வேக வேகமாக. நம்ம மிதுனோட அம்மாவும் புள்ளியை விட்டுட்டு வர மனசு இல்லாமல் ஒடியாராங்க. லாஸ்ட்டாக எல்லோரும் வந்ததும் கள்ளக்குடியில் பாதி பேர் ஏறிட்டானுங்க பாருங்கள். இவனுங்களுக்கு மேயத்துக்கு வரானுங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு விளாட்றதுக்கு தாங்க வராங்க வயலுக்கு. வயலுக்கு வந்தால் விளாட்டு தான். ஏறி அந்த சீட்டில் ஏறி சர்க்கிள் விட வேண்டியது, ஒன்று மேலே ஒன்று குதிக்க வேண்டியது, இப்படியே தான் பண்ணுதுங்க வயலுக்கு வந்துச்சிங்கனாலே. அதுங்களுக்கு தோணும் போல இருக்குது, அப்பாடா நம்ம வந்துட்டோம்டா வெளியில் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் போல இருக்குது. அதனால தான் அந்த குஷிலாம் வருது அதுங்களுக்கு. அதுவே இங்கே கொட்டாயில் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு விளையாட மாட்டேதுங்க. விளையாடுங்க, ஆனால் காலை நேரத்தில் மேய்ஞ்சிட்டு வயிறு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வந்தாக்கா அப்போ விளையாடுங்க, சூப்பராக இருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் வயலுக்கு வந்துச்சுன்னா அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுதுங்க. நம்ம பாருங்கள், நேற்று வந்து பச்சையாக இருந்திருக்கும் இந்த கொல்லை. இன்றைக்கி வந்து ஏர் ஓட்டிக்கிட்டோம். இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆடு ஓட்டிட்டு வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஓட்டினாங்க. ஓட்டி முடிச்சாச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நம்ம பசுந்தீவனம் வந்து பயிர் வைக்க போகிறோம். அதாவது சவுண்டல், அப்புறம் சனப்பை, இதெல்லாம் வந்து பயிர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் போன வருஷம் விரைச்சிருந்தோம் இல்லையா, ஒரு நாள் ஊருக்கு போகிற நேரம் பார்த்து உள்ளார வந்து தின்னுட்டானுங்க சுத்தமாக. அது இப்போயுமே இந்த மழைக்குமே எல்லாம் துளுத்து இருந்துச்சு. அதெல்லாம் வச்சா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிட்டு புதுசாக வந்து அவத்திக்கீரை, சவுண்டல், அப்புறம் வேலி மசால், இதுமாரி பசுந்தீவன பயிரெலாம் பண்ணி நறுக்கி போடணும் ஆடுங்களுக்கு. அதுக்காக தான் அந்த கொல்லையை ஓடிட்டோம். அதுக்காக தான் எருமை அடிச்சிருந்தோம் அந்த கொல்லையில். நம்ம அலைமையில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க புள்ளியை கூட்டிக்கிட்டு. ஒருத்தவங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க, மேய்ச்சனியில் வந்து ஆட்டுக்கு ஏதோ எத்தனையோ ஆட்டுக்கு கேட்டிருந்தாங்க, வந்து எத்தனை ஏக்கர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்கள் ஆட்டுக்கெலாம் எத்தனை ஏக்கர் இருந்தாலுமே பத்தாது போல் இருக்குங்க. எவ்வளோ விட்டாலும் மேய்கிறானுங்க, எவ்வளோ விட்டாலும் திங்கிறானுங்க அவனுங்க பாட்டுக்கு. இவங்களுக்குலாம் ஆளுக்கு 1 ஏக்கர் இருந்தாலே பத்தாது போல் இருக்குது. அப்படி எப்போ பார்த்தாலும் திங்கிறானுங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் கத்துறானுங்க. சமாளிக்க முடியலைங்க. நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சைலண்டாக மேய ஆரம்பிச்சிடுவானுங்க. ஒரு ஆள் மட்டும் அதுக்கப்புறம் சமாளிச்சிக்கலாம். வந்த உடனே தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுவானுங்க. வந்து ஒரு அரை மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு அதுக்கப்புறம் இன்னும் இடத்துல நின்று கம்முன்னு மேய்ங்க. மானம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் மப்பு கருன்னு ஏறுது. எப்படா மழை வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொல்லையிலே நின்னாலுமே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா மப்பு இருந்தாலுமே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம நேரத்துலேயே ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இவங்களாம் வந்து பனைமட்டையை பிச்சு தின்னுட்ருக்காங்க. எல்லோரும் ஒரே இடத்துல மேய்றானுங்க பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஒரே இடத்துல சைலண்டாக மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. நம்ம இனிமேல் வீட்டுக்கு கிளம்பி போய் அடர் தீவனத்தெல்லாம் அள்ளி வச்சோம்னா, ஒண்டியமாக தான் அள்ளி வைக்கணும். அள்ளி வச்சிட்டோம்னா வந்து திம்பானுங்க ரெடியாக. நம்ம இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தான் அடர் தீவனத்தை அள்ளி வைக்கலாம். ஏன்னா கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு தான் செய்யணும். எல்லோரும் ரவுண்ட் அடிச்சுட்டு கள்ளக்குடிக்கு வந்துட்டானுங்க. நம்ம போய் அடர் தீவனத்தை அள்ளி வச்சாக்கா இவனுங்க வீட்டுக்கு வரத்துக்கு சரியாக இருக்கும். நம்மளும் வீட்டுக்கு வந்து ஒண்டியமாக அள்ளி வச்சாச்சு. எல்லாத்தையும் வரத்துக்காட்டியும் அப்படியே எட்டக்க ஒன்று எடுத்து வச்சிடலாம். வந்துட்டானுங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறுவானுங்க. நமக்கு அந்தாண்ட நவர முடியாது. இல்லாதப்போ வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆடு இருக்கும்போது வேணால் 2 பேர் தேவைப்படும் வைக்கிறதுக்கு. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ வச்சு விட்டுட்டோம்னா வந்து உடனே அந்த வேகத்துக்கு சாப்பிட்ருவானுங்க. 10 குண்டாக இருக்கும். அதில் வந்து சமமாக நிறந்து எல்லாத்தையும் அள்ளி வச்சுருவோம். நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக வைக்கணும். கிட்ட வச்சோம்னா ஒன்றோட ஒன்று முட்டிக்கும். அதனால் கொஞ்சம் தூரமாக கேப் விட்டு வச்சோம்னா எரிச்சிக்காமல் சாப்பிடுவானுங்க. நம்ம அதேமாரி எடுத்து வச்சாச்சு. ஆடுங்க தான் வரணும். நம்மளும் ஆடுங்க வரத்துக்காட்டிக்கும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நம்ம குட்டி போட்டவன் தான் கொட்டாயில் கத்திட்டு இருக்கான்.
அவன் என்ன இன்னும் மேயில இல்லையா, காலையிலேருந்து இன்னும் மேயில. அடை தீவனமும் சாப்பிடவும் வரமாட்டான் பிள்ளைய விட்டுட்டு. சாப்பிட்டுட்டு அள்ளி வைக்கலான்னு பார்த்தேன். சரி மானம் ஒரு மாதிரியாக இருக்குது, மழை பெஞ்சுனா வீட்டுக்கு கூடிய வந்துடுவானுங்கன்னு சொல்லிட்டு அள்ளி வச்சுட்டு தான் சாப்பிட போகிறோம். மணி 4:45. இப்போ தான் வந்து மத்தியான சாப்பாடே சாப்பிட போகிறோம். ஆடுங்களும் ஒடியாந்துட்டானுங்க. எல்லாத்துக்கும் இந்த அடை தீவனம்னா ஒரு உயிருங்க. அதுங்க வந்து நம்மலாம் சாப்பாடு சாப்பிட்டு திங்கிறதுக்கு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இதுங்களுக்கு இது ஒரு இது. பசுந்தீவனம்லாம் சாப்பிட்டுட்டு இதை வந்து சாப்பிட்றதுல அவ்வளோ இதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். சாயந்தரம் தான் நம்ம எப்பயுமே வைப்போம். அதனால் சாயந்தரம்லாம் மேய போனானுங்கன்னா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவானுங்க. இதை திங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒடியாந்து சீக்கிரமே வந்துடுவானுங்க. அதுவே காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் மேய்ச்சாலும் வீட்டுக்கு வரத்துக்கு மனசே வராது அவனுங்களுக்கு. சாயந்தரம்னா இதை திங்கிறதுக்காகவே வந்துடுவானுங்க. ஆளாளுக்கு ஒரு குண்டானில் 4 பேர் 5 பேருன்னு ரவுண்டு கட்டி சாப்பிட்றானுங்க. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம குட்டி போட்ட ஆடை வந்து பார்க்கணும். அதுக்கு தனியாக தீவனம் வைக்கணும், தனியாக தடை வெட்டி வைக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். தண்ணியை வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டு தான் போகணும்.